ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, ஒரு சில விஷயங்கள் கருவில் வளரும் குழந்தைக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அதை தெரியாமல் ஒரு சில கர்ப்பிணிகள் இந்த விஷயங்கள் செஞ்சால் கூட நம்மளுக்கு கருவில் வளரும் குழந்தைக்கு பிடிக்காதுன்னு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளோட குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அதிகமான சத்தம், ரொம்ப அதிகமான இருட்டுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான வெளிச்சம், இது எல்லாமே குழந்தைக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப ஹெவியான மியூசிக் போட்டு ஆடுறது, இல்லை ரொம்ப ஹெவியான ஸ்பீக்கர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் குழந்தைக்கு ரொம்ப ஓவர் சவுண்ட் ஆகும் பொழுது குழந்தைக்கு ஒரு பயமோ ஒரு மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு ஃபீல் குழந்தைக்கு இருக்காது. ஒரு 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 சேஃப்டியாக இருக்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணாது. ஏதோ ஒரு பயத்தோடையே இருக்கிற மாதிரி அதிகமான சத்தம், ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப அதிகமாக சத்தம் இருக்கும் பொழுது அது ரொம்ப பயப்படக்கூட செய்யும்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா, ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறது, அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும் பொழுது நீங்கள் அதிக நேரம் கால் கீழே தொங்க போட்டே உட்காரணும். இதனால் கால் வீக்கம் ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி அடிக்கடி யூரின் போக முடியாது. நிறைய இடுப்பு வலி அதிகமாக உருவாகும். நீங்கள் ஒரே இடத்துல உட்காரதுனால குழந்தைக்கும் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வாக்கிங் போகும்பொழுது ஒரு ஃபீல் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவே நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைக்கும் அந்த ரொம்ப லாங் ட்ராவல் போடுறது அவ்வளோவா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அதிகமான கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா முதுகு வலி வரும், இடுப்பு வலி வரும், அதிகமான இந்த சூடு பிடிச்சல்னு சொல்லுவாங்க. தண்ணி குடிக்காமல் எவ்வளோதான் நம்ம தண்ணி குடித்தாலும் அடிக்கடி யூரின் போக முடியாது, யூரின் அடக்கி வச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் லாங் ட்ராவல் பண்ணும் பொழுது போகும். ஸோ அதெல்லாம் கூட தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா காரமான உணவுகள். காரமான உணவுகள் கர்ப்ப காலத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இது குழந்தைக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது குழந்தைக்கு கண் எரியும்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் காரமான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு குடல்ல புண்ணுகள் இந்த மாதிரியான ஏற்படும், வயிறு வலி ஏற்படும். இதனால குழந்தைக்கு பிடிக்காது. காரமான உணவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு இறுக்கமான உடை அணிகிறது, ரொம்ப டைட்டாக லெகின் போடுறதோ ரொம்ப டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட் போடுறதோ அந்த மாதிரி தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறது கூட, ரொம்ப ஹை ஹீல்ஸ் எல்லாம் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கூட தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் அதிகமான ஹை ஹீல்ஸ் போடும்பொழுது உங்களுக்கு இடுப்பு வலி அதிகமாக ஏற்படும். அதுவும் ரொம்ப நிறைய பெயின் மாதிரி ஏற்படும். அதுவும் கர்ப்ப காலத்தில் நார்மலாகவே கால் வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்கள் ஹை ஹீல்ஸ் போடும்பொழுது அதுவும் குழந்தையை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய கர்ப்பிணிகள் சாப்பிடவே மாட்டாங்க. பசி எடுக்கும், ஆனால் இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் கூட நார்மலாக கர்ப்ப காலத்தில் பசியோடு இருக்கிறத கூட, அல்லது இந்த ஃபாஸ்டிங் இந்த மாதிரிலாம் கூட கர்ப்ப காலத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. ஏன்னா நார்மலாக ரொம்ப ஹெல்த்தியான உணவை எடுத்துக்கொள்ளணும். நம்ம குழந்தைக்கு தேவையான முழு நியூட்ரிஷனையும் எடுத்துக்கொள்வோமான்னு தெரியாது. அதுலேயும் நம்ம ஃபாஸ்டிங் சாப்பிடாம இருக்கிறது இந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கரெக்டான அளவு போகாது, குழந்தையோட வளர்ச்சியும் சரியாக இருக்காது. இதனால் ஸோ கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவு உணவு எடுத்துக்கொள்ளும் போது இன்னுமே ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா படுக்கும் பொழுது ரொம்ப புரண்டு படுப்பாங்க ஒரு சிலர். நார்மலாக கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் அதிக நேரம் இடது பக்கமும் கொஞ்ச நேரம் வலது பக்கமும் படுக்கணும்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இடது பக்கம் படுத்திருக்கீங்க, நீங்கள் வலது பக்கம் படுக்கிறீங்கன்னா உட்காந்து எந்திரிச்சு தான் நீங்கள் வலது பக்கம் படுக்கணும். ஒரு கையை ஊனி எந்திரிச்சு உட்காந்து அதுக்கடுத்து தான் இடது பக்கம் படுக்கணும். நீங்கள் புரண்டு படுக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தைக்கு ஒரு சௌரியமாக இருக்காது. அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ரொம்ப நீங்கள் புரண்டு படுக்கும் பொழுது குழந்தைக்கு கொடி சுத்துன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இது 99% கொடி சுத்தாது. 1% நீங்கள் புரண்டு அடுக்கிறதுனால கொடி சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால்
மேக்ஸிமம் இருக்காது. ஒரு சில நேரங்கள்ல இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கருவில் வளரும் குழந்தைக்கு ரொம்ப முக்கியமானது வந்து கரெக்டான நியூட்ரிஷன். டாக்டர்ஸ் வந்து என்னென்ன டேப்லெட்ஸ் வந்து குடுக்குறாங்களோ, அத கரெக்டான நேரத்தில வந்து எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா, நம்ம முழு நியூட்ரிஷனையும் நம்மளால எடுத்துக்க முடியுமா? எல்லா உணவுகளையும் எடுத்துக்கொள்ள முடியுமான்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலர் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லாம எல்லா டேப்லெட்ஸையும் எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஒரு சிலர் வந்து குழந்தைக்கு வந்து அசைவு இருக்கா இல்லையா, குழந்தை இங்க இருக்கா அங்க இருக்கான்னு சொல்லிட்டு வயித்தை போட்டு ரொம்ப அழுத்துவாங்க. ரொம்ப அழுத்தவும் கூடாது. அப்படி நீங்க அழுத்தும் பொழுது குழந்தைக்கு வந்து ஒரு சௌரியமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழுத்தமாவோ ரொம்ப இறுக்கமாவோ அந்த மாதிரியான உடைகள் அணிவுறதோ அல்லது ரொம்ப வயிறு போட்டு ரொம்ப இறுக்கமா ஏதாவது ட்ரெஸ் போடுறதோ வயிறு குத்துறதோ இந்த மாதிரி இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப வெயிட்டான பொருட்களை வந்து தூக்கக்கூடாது. அப்படி தூக்கும் பொழுதும் குழந்தைக்கு வந்து பிடிக்காது. அப்படி வெயிட்டா நீங்க தூக்கும் பொழுது உங்களுக்கு அதிகமான இடுப்பு வலி, முதுகு வலி வந்து ஏற்படும். அதே மாதிரி உங்களோட அந்த என்ன சொல்றது, கர்ப்ப காலத்துல குழந்தையோட வெயிட் வந்து உங்களுக்கு வயிற்று பகுதியில ரொம்ப இது இருக்கும் பொழுது, நீங்க வெயிட்டான பொருட்களை வந்து தூக்குறத தவிர்த்து கொள்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, தண்ணீர் குடிக்காம இருக்கவே கூடாது. நீங்க அதிகமா தண்ணீர் சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகள், பழங்கள், அதிகமா தண்ணீர் சத்திற்கான உணவுகள வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு கர்ப்ப காலத்துல தேவையான தண்ணீர் சத்துக்கள் எல்லாமே ஈஸியா கிடைக்கும். நம்மளுக்கு பனிக்கூடத்தோட நீரோட அளவும் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப கம்மியாகும் பொழுது, உங்களுக்கு ஈஸியா பனிக்கூடத்தோட அ அ அளவு அதிகமாகவும் கூடாது, கம்மியாகவும் கூடாது. கரெக்டான அளவு இருக்கும் பொழுது குழந்தைக்கு தேவையான அந்த மூவ்மெண்ட், குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கரெக்டா போகும். அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.